எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நீ காலாட்களோட ஓடும் பொழுது உன்னை இலக்கிய பண்ணினார்களானால் குதிரைகளோடு கூட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? இந்த வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, காலாட்களோடு ஓடும் பொழுது நீ இளைத்து போவாய் என்று சொன்னால் குதிரைகளோடு கூட நீ ஓட வேண்டும். இந்த நிலைமையிலேயே நீ கஷ்டப்பட்டு இருப்ப. இந்த 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 நிலைமையில இப்படி இருக்கும் பொழுதே நீ இன்னும் கஷ்டப்படுற. ஐயோ என்னால முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, தாங்க முடியாத வேதனையா இருக்கு, பேசாம செத்துடலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ற நீங்க, நான் இன்னும் உயரணும், இன்னும் மேல போகணும், அது வேலையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேல போகணும் அப்படின்னு விரும்புகிற நீங்க, குடும்பம், என் குடும்பத்தை இன்னும் முன்னுக்கு நான் கொண்டு வரணும், பொருளாதாரத்துல எல்லாவற்றிலும் என் குடும்பத்தை நான் இன்னும் முன்னுக்கு கொண்டு வரணும், வேலையில நான் இந்த நிலைமையில இருந்து நான் இன்னும் முன்னுக்கு போகணும்னு சொல்லி விரும்புற நீங்க கொஞ்சம் மேல அண்ணாந்து பாருங்க. அங்க குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நீங்க காலாட்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்பவே உன்னால முடியலன்னு சொல்லும் பொழுது நீ மேல போகணும், உயரணும் விரும்புறியே, அங்கே குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீ எதிர்பார்க்கிற உயரத்துல, நீ எதிர்பார்க்கிற பொசிஷன்ல, அந்த கேட்டகரியில, அந்த நிலைமையில குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீ இங்கேயே நீ சோர்ந்து போயிட்டனா, மனுஷன் கூட ஓடும் பொழுதே நீ சோர்ந்து போயிட்டனா, குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த குதிரைகளோடு கூட எப்படி ஓடுவாய்? ஓட முடியாது. அதனால செத்துடலாம்னு நினைக்கிறேன், என்னால பிரச்சனை தாங்க முடியல, அப்படியே நான் என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும் சொல்லாதீங்க. நீங்க காலாட்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலைமை. அதனால இன்னும் முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா, இன்னும் மேல வரணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா, நன்மையை நீங்க எதிர்பார்த்தா, அல்லேலூயா அல்லேலூயா, நான் வாழ்க்கையில நன்மை அடைய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் குதிரைகளோடு கூட ஓட உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதானே, இது ஈஸியா கடந்து போயிடலாம், இவ்வளவுதானே, ஈஸியா தாண்டி போயிடலாம். ஏன்னா இதை விட நான் அதிகமா ஓடணும். ஏன்னா நான் இதோட நிறுத்திக்க விரும்பல, என்னுடைய வாழ்க்கை இதோட முடிச்சுக்க விரும்பல, என்னுடைய நிலைமை உயர வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க உயரணும்? ஆமென் அல்லேலூயா. ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒரு பியூனா ஆபீஸ் பாயா நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா ஆசைப்படலாம், நெக்ஸ்ட் நான் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபா மாறணும், ஒரு சூப்பர்வைசரா மாறணும், ஒரு எம்டிஆர் அளவுக்கு, மேனேஜிங் டைரக்டர் அளவுக்கு நான் உயரணும் அப்படின்னு சொல்லி பியூனா இருக்கிறவங்க பண்ணணும், ஆசைப்படணும். ஆசைப்படுறது தப்பு இல்லை. பியூனா இருக்கும் பொழுதே அந்த வேலையில கஷ்டப்பட்டான் அப்படின்னா, மேனேஜிங் டைரக்டர் யாரு? குதிரை. மேனேஜிங் டைரக்டர் யாரு? குதிரை. அவன் ஓடிட்டு இருக்கிறான். அவன் ஓடிட்டு இருக்கிற அந்த குதிரைக்கு நீ ஈக்குவலா நீ ஓடணும்னா உன்னை நீ ரெடி பண்ணிக்கோ. நீ ஆபீஸ் பாயா இருக்கும் போதே சோர்ந்து போகாதன்ற ஆண்டவர். புரிஞ்சுதா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னது? எலியாவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது, அவன் குதிரைகளை விட வேகமாய் ஓடினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப ஜெபமும் கர்த்தருடைய கரமும் உன்னோடு கூட இருக்கும் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில ஜெபமும் உங்கள் மேல் கர்த்தருடைய கரமும் அமரும் என்று சொன்னார், நீங்கள் அந்த குதிரையை விட வேகமாய் ஓடுவீர்கள். குதிரையை விட வேகமா ஓடணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ சமாதானம் நிறைந்த தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வாய்? யோர்தான்ன்றது பிரச்சனை, போராட்டம். யோர்தான் நதிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? மரண நதி. அந்த நதிக்கு பேர் என்ன? மரண நதி. அந்த யோர்தான்ல ஒரு ஜீவராசி கூட இருக்காது. ஏன்னா அவ்வளவு வேகமா ஓடுற நதி அது. ஒரு நீர் கூட இருக்காது அது யோர்தான் நதியில. அந்த வேகமாய் ஓடுற அந்த நதியில மீன்கள் வாழ முடியல, உயிரினங்கள் வாழ முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட வேகமான
நதி. அப்படிப்பட்ட மோசமான பிரச்சனை உன்னை மோதி அடிச்சு உன்னை சின்ன பின்னமாக்கி உன்னை நிக்க முடியாம உன்னை நிலைகுலைய செய்து உருகுலைய செய்து உன்னை கீழே போட்டு முதிச்சு உன்னை சாகடிக்கிற அளவுக்கு மூச்சு முடியலடா சாமி மூச்சு திணறுகிறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு யோர்தான் நதி பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? வராது நினைக்கிறீங்களா? வரும். அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். சோ இதுல இருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழி செய்கிறார், ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். யோர்தான் பிரவாகித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் வேலையில, உங்கள் குடும்பத்துல, உங்களுடைய ஊழியத்துல, சபையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது முடியலடா சாமி அப்படின்னு சொல்ற நிலைமை வரும், மூச்சு திணற நிலைமை எதுல வந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எப்படி நீ தப்பித்துக் கொள்ளலாம்? நீ என்ன செய்ய போற அப்படின்னும் போது சொல்லணும், எனக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம சொல்றல, இந்த பிரச்சனை தான் இவர் போய் பார்க்கணும், அந்த பிரச்சனை தான் அவர் போய் பார்க்கணும், இங்க போனா சாலையாடும், அங்க போனா சாலையாடும். ஆனா கர்த்தர் சொல்ற வழியை ஆண்டவர் சொல்ற, என்ன பண்ணுவேன்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நாம சொல்லணும், காலாட்களோட ஓடுற நான் குதிரைகளோடு ஓடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட என்ன வழி இருக்குன்னா, என்னிடத்துல ஜெபம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அல்லேலூயா. என்னிடத்துல ஜெபம் இருக்கிறது, என் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அதனால குதிரையோட நான் வேகமாய் ஓடுவேன். இப்ப யோர்தான் வந்தா என்ன பண்ணுவோம்னு கேட்கிறார் ஆண்டவர். அப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, தியானிப்போமா? யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனமும் 14வது வசனமும் வாசிக்க கேட்கும். வேதம் இங்கே சொல்லுகிறது, இந்த யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய் என்ற அந்த கேள்விக்கான பதில்தான் இது. என்னவென்று கேட்டால், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். யோர்தான் எப்படி ஓடுமா? அறுப்பு காலம் வரைக்கும் எப்படி ஓடுமா? கரை புரண்டு ஓடும். கரை புரண்டு ஓடுனா என்ன அர்த்தம்? ஒரு நதி ஓடுதுன்னா நதிக்கு ஒரு எல்லை உண்டு, ஒரு கடல் இருக்குன்னா கடலுக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி, அந்த கரையை தாண்டி புரண்டு ஓடும், பயங்கரமா ஓடும், பார்க்கும் போது மிரட்டலா இருக்கும். அப்ப யோர்தான் மிகப்பெரிய நதி. அந்த நதியில வெள்ளம் வந்துச்சுன்னா, கரை புரண்டு ஓடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மோசமான சம்பவங்கள் நடக்கும். அப்போ அந்த கரை புரண்டு ஓடுகிற நேரத்தில் கரைக்கு இந்த பக்கமாய் நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அதிவேகமாய் ஓடுகிற யோர்தானை கடந்து அங்க கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு எரிகோவை தகர்த்து அங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற தேசத்தை ஜெயித்து தன்னுடைய சொந்த ஜனமா, சொந்த தேசமாய் அந்த தேசத்தை மாற்றிக்கொள்ளும். யோர்தானை கடக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுதுங்க, கரை புரட்டி. ஆனா யோர்தான் எப்படிப்பட்டது? மரண நதி. யோர்தான் எப்படிப்பட்டது? அதுல கால் வச்சா காலி, அவர்தான் ஒருத்த கூட பிழைக்க முடியாது. யோர்தான் சாதாரணமா ஓடும் பொழுதே யோர்தானை கடக்க முடியாது. ஆனா யோர்தான் கரை புரண்டு ஓடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோர்தான் நதியை நீங்கள் கடந்து கானான் தேசத்துக்குள்ள நீங்க போய் அங்க இருக்கிற மக்களை ஜெயித்து நீங்கள் அந்த தேசத்தை உங்களுடையதாய், உங்கள் உடமையாய் மாற்றிக் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இவங்க போகும் பொழுது பாத்தீங்கன்னா யோர்தான்ல பெரிய வெள்ளம் போயிட்டு இருக்கு. இது சாதாரணமா ஓடினாலே இது கிட்ட நெருங்க முடியாது, யோர்தான் நதி கிட்ட. ஆனா இது கரை புரண்டு மரணத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அதிவேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இது கிட்ட எப்படி நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அங்க அவங்க ஜனங்க கேட்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, 15ஆம் வசனத்தை எல்லாம் கவனிங்க. 15ஆம் வசனத்தை பாருங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதாரண கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார். அல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் யோர்தான்ல போய் நிக்குது. அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதியில அந்த ஓரத்துல
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தைரியமா போய் அங்க நிக்கிறாங்க. அது நின்னுடும். யோர்தான் என்ன பண்ணிடும்? நின்னுடும். நான் போறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசமா போய் அங்க போய் நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்கன்றது பின்னாடி சொல்றேன். நிக்கிறாங்க மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ அங்க போயிட்டு பெட்டியை சுமந்து கொண்டு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அங்க போய் யோர்தான்ல நின்ன உடனே கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் நதி அப்படியே நின்னுருச்சு, குவியலாக நின்னுருச்சு. அல்லேலூயா. ஓடல, ஸ்டாப் ஆயிடுச்சு. வர தண்ணி எல்லாம் அப்படியே சேருது. இந்த பக்கம் வெட்டாந்தாரி நல்லா கவனிச்சு பாருங்க. ஓடி வருகிற தண்ணீரை யாரோ மதில் சுவர் போட்டு கட்டி நிற்க வைத்தது போல ஆசாரியனுடைய கால்கள், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் பட்ட உடனேயே அந்த தண்ணீர் அப்படியே சுவர் போல நின்று விட்டது. அந்த பக்கம் போல இந்த பக்கம் போல அப்படியே நின்றுச்சு. நின்றுட்ட உடனே இவங்க ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். எதோடு கூட யுத்தம் பண்றாரு? யோர்தானோட யுத்தம் பண்றாரு, அற்புதம் செய்யறாருன்னு சொல்லி மக்கள் நம்பி எல்லாரும் யோர்தானை கடந்து போயிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் விளக்க போறேன். அப்போ நீங்க சொல்லணும், சமாதானம் நிறைந்த தேசத்திலேயே அடைக்கலம் தேடுவாயானால், யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது, உனக்கு பிரச்சனை வரும் பொழுது, போதண்டா சாமின்னு சொல்லி மூச்சு திணறி நிக்கிற நிலைமை வரும் பொழுது நீ என்ன செய்வாய் என்று சொல்லி கேட்டால் நம்ம சொல்லணும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், அந்த யோர்தான் எனக்கு முன்பாக நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை நான் சுமக்கிறேன். அந்த உடன்படிக்கை பெட்டியை நான் சுமக்கிறதுனால யோர்தானையும் கடந்து விடுவேன். அல்லேலூயா. என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா இங்க எடுத்துக்கொள்வோம். அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போமா? அதிகாரமே யோசுவா எழுந்திருந்து பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்தீமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் கடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்குது? கர்த்தர் சொல்லிட்டார், யோர்தானை தாண்டி அண்ணன் போனோம் அப்படின்னு. ஆனா யோர்தானோ கரைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்குது. ஏற்கனவே அதுக்கு பேர் மரண நதி, நல்லா வேற போயிட்டு இருக்கு. எப்படி தாண்ட முடியும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல இருக்கு, பயப்படாதீங்க. என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நீங்கள் போய் அந்த யோர்தானிலே நில்லுங்கள். பயப்படாதீங்க, தைரியமா போய் நில்லு. தைரியமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், விட்டுறக்கூடாது. ஐயோ அப்படின்னு சொல்ல விட்டுறக்கூடாது, தைரியமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோர்தான் கரை புரண்டு ஓடனா என்ன, அதை பத்தி கவலையே இல்லை. உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு தைரியமா போயிட்டு யோர்தானை பார்த்து பயப்படாம அதுல இறங்கி நில்லுன்ற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அது மரண நதி, அது என்ன பண்ணுமோ, உன்னை அடிச்சுட்டு போயிடுமோ அப்படி இப்படின்னு சொல்லி எதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், தெளிவா சொல்றேன். வளர பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். இந்த வசனம் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகும் நம்பி சொல்றேன். பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மத்தவங்க பயப்படலாம், கர்த்தருடைய ஜனங்களாகி நம்ம பயப்படவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இறங்கி நில்லுன்ற ஆண்டவர். இறங்கி நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்துக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு இறங்கிடுன்ற. ஆனா ஒண்ணு, சும்மா வெறுங்கையா இருக்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி இருந்தாதான் இறங்கலாம், இல்லைன்னா அடிச்சு போயிடும். ஆமென், அல்லேலூயா. சும்மா ஜம்பத்துக்குனால இறங்கி நின்ற கூடாது. வார்த்தை இருக்குதா, கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு,
என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் யோர்தானிலே பட்ட உடனேயே யோர்தான் அவர்களை மீறி போகாது, அது நின்றோம், யோர்தான் அந்த நதி அப்படியே நின்றுடும் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். சொன்னதை கேட்ட யோசுவா ஜனங்களுடைய அதிபதி, இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருந்தனர். 12 கோத்திரத்தையும் சேர்த்து 6 லட்சம் ஜனங்க இருந்தாங்க. எத்தனை லட்சம் ஜனங்க இருந்தாங்க? 6 லட்சம் ஜனங்க இருந்தாங்க. இந்த 6 லட்சம் ஜனங்களுக்கு அதிபதி, அதாவது லீடர்ஸ் இருந்தாங்க. இந்த லீடர்ஸ்ல கூப்பிட்டு சொல்றாரு, இது யார் காலத்தில் ஏற்படுத்தி வைக்கப்பட்டது? மோசேயின் காலத்தில் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசன ஆவியை மோசேக்கு மட்டும் கொடுக்காம இந்த 70 பேருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இந்த லீடர்ஸ் கூப்பிட்டு யோசுவா பேசுறாரு, கர்த்தர் என்கிட்ட அப்படி சொன்னாரு, அதனால இந்த 6 லட்சம் ஜனங்களுக்கும் நீ போயிட்டு என்ன பண்ண சொல்லு. என்ன சொல்லு? 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையமெங்கும் போய், அததான் நான் செய்யறேன். அதிபதிகள் என்ன செஞ்சாங்களோ அததான் உங்களுக்கு இந்த சபையில இந்த நேரத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறேன். அதிபதிகள் பாளையமெங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே, அல்லேலூயா, ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியையும் அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை நீங்க பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன வருது மக்களுக்கு? யோர்தான் பிரவாகித்து ஓடுது, அதனை தாண்டணும். தாண்டனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பார்த்துட்டியா விட்டுறாத. புரியலையா உங்களுக்கு? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நீ பார்த்துட்டியா, அதை விட்டுறாத. உடன்படிக்கை பெட்டினா என்ன? உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது? அது எங்க இருக்கு அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துல ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் என்ன அப்படின்னா, தேவனுக்காய் பலி செலுத்துகிற, ஆராதனை செய்கிற ஒரு இடம். அதுல பிரகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த கேருபீனுக்கு 2 பேருக்கு நடுவில் கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அங்க இருந்தா கர்த்தர் பேசுவார். புரியுதா உங்களுக்கு? உடன்படிக்கை பெட்டினா என்ன? கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம். மக்கள் பிரயாணமா போறாங்க, எங்கெல்லாம் போய் தங்குறாங்களோ அங்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரம் போடுவாங்க. அவங்களுக்கு சொந்தமான இடம் இல்ல, அதனால அப்ப ஆலயத்தை கட்டல. அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேரவன்ஸா இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனால அவங்க எங்கெல்லாம் போய் தங்குறாங்களோ அங்கெல்லாம் கூடாரம் போட்டாங்க. ஆனா அந்த கூடாரத்திலையும் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான், ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த 2 கேருபீன்களுக்கு நடுவுல தான் கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனத்தில் தான் தேவன் வாசமா இருப்பார். அங்கிருந்து தான் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். ஆசாரியனோடு கூட, ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் பேசுவார். அங்க இருக்கிற ஆண்டவரோடு கூட தான் பேசும்படியாய் வருஷத்துல ஒரு முறை பிரதான ஆசாரியன் அதற்குள்ளே பிரவேசிப்பான். எப்படி பிரவேசிப்பான்? தன்னுடைய பாவ நிவர்த்தி செய்து கொண்டு ஒரு பாவமும் இல்லாதவனாக அங்கே ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக அவர்களுக்காய் சிந்தப்பட்ட கிடாரி அல்லது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் உள்ளே ஜனங்களுக்காய் பரிந்து பேசும்படியாய், தேவனிடத்தில் பரிந்து பேசும்படியாய் போவான். உடன்படிக்கை பெட்டின்றது அவ்வளவு பயங்கரமாக. அப்ப அந்த மாதிரி சொல்லுவான், ஆண்டவரே, இப்படிப்பட்ட நபர், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இந்த பாவத்தை செஞ்சுட்டான். அவனுடைய பாவத்துக்காக, அவனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இந்த ஆட்டுக்கடா ஏற்றுக்கொண்டு அவனுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு பதிலாக இவனுடைய இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சிந்தி, இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சிந்தி அவனுக்காக இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தோடு கூட உம்மிடத்தில் நான் பரிந்து பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அங்கே தெளிக்கும் பொழுது, ஆண்டவர், ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் பாவங்களை மன்னித்து விட்டு சொல்லி இனிமே பாவம் செய்ய சொல்லி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம்.
மன்னா இருக்கு உள்ள. மன்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வரும்போது சாப்பாடு கிடைக்கல, அலைஞ்சாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை, கொத்துமல்லி அளவுக்கு இருக்கக்கூடிய மன்னாவை வானத்திலிருந்து தினந்தோறும் மக்களுக்கு கொடுத்தார். அவர்கள் போய் அவரவர்களுடைய குடும்பத்தின் லக்கத்துக்கு தக்கதாக அவர்கள் புள்ளின் மேல் படித்திருக்கிற அந்த மன்னாவை பொறுக்கி கொண்டு வந்து இடித்து அதை அரைத்து பிசைந்து அடையாய் சுட்டு அவர்கள் சாப்பிட வேண்டும். மறுநாள் வைத்துக் கொள்ளக்கூடாது. மறுநாளைக்கு ஆண்டவர் தருவார். நைட் அந்த மன்னா பேசுறோம், மறுநாளைக்கு தேவை எடுத்து வச்சா மறுநாள் பூச்சி பிடிச்சிரும், நாத்து அடிச்சிரும். அல்லேலூயா. அதனால அன்றன்றைக்கு தேவையான அதிகமா பொறுக்க கூடாது, உனக்கு தேவையானது பொறுக்கு. இதான் கம்யூனிசம். அல்லேலூயா. அதிகமா அடுத்தவங்க சேர்த்து ஆட்டை போடலாம் போடக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நாளைக்கு உனக்கானது கிடைக்கும் உனக்கு. அல்லேலூயா. இந்த மன்னாவை ஆண்டவர் சொல்றாரு, இது இப்படியே விட்டுறாதப்பா, இதை எடுத்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வை. மோசே கிட்ட சொல்றாரு, இது அடையாளம் அப்படின்னு சொல்லி. அப்போ மோசே பொற்கிண்ணம், தங்கத்திலான ஒரு கிண்ணத்தை எடுத்து அதுல மன்னாவை போட்டு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கிறார். வேற என்ன இருக்கிறது அப்படின்னா, மன்னாவை தவிர அப்படின்னா உடன்படிக்கை கற்பனை பலகை இருக்கிறது. என்ன கற்பனை பலகை? 10 கற்பனைகள் ஆண்டவர் மோசேக்கு கற்பனைகள் எழுதி கொடுத்தார். என்ன கற்பனை அது? என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொன்ன ஆராதனை இல்ல, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, உன் தாய் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இப்படிப்பட்ட 10 கற்பனைகள் இருக்கிறது. இந்த 10 கற்பனைகள் ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த 10 கற்பனைகள் அடங்கிய 2 கற்பலைகள் கல்லில் எழுதி கொடுத்தார். கற்பலகைகள். கற்பலகைனா என்ன? நீங்க சில கல்வெட்டு பாக்குறீங்கல்ல, கட்சி கொடி ஏற்றும் போது பாத்துறீங்களா கல்வெட்டு, கட்சி கொடி, அதுதான் கற்பலகை. அந்த மாதிரி ஒரு சின்ன கற்பலைகளை 5 கற்பனை 2 கற்பலைகள் எழுதி உள்ள வச்சிருக்கிறார். 2. மூன்றாவது என்ன? ஆரோருடைய துளிவிட்ட கோல். அப்படின்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது மோசே ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். அவரிடத்துல ஒரு கோல் இருந்தது. அப்போ இவர் சொல்றாரு, மோசே, என் ஜனமாகிய இஸ்ரவேலுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அதை நான் கேட்டேன், அவர்களை விடுவிப்பேன், அவர்களுக்கு சொந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி நான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு பண்ணின உடன்படிக்கை நினைக்கிறேன். அதனால அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியான ரட்சகனாய் நான் அனுப்புகிறேன், நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் சீனாய் மலையில். அப்போ மோசே சொல்றாரு, என்னால போக முடியாது. ஐயோ, எகிப்து பெரிய நாடு, அமெரிக்க தேசம் மாதிரி பெரிய வல்லரசு நாடு. அப்போ நான் ஒண்டி போய் எப்படி அந்த ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வருவேன் போது கர்த்தர் சொன்னாரு, நீ போ, நான் கூட இருப்பேன் அப்படின் போது அவர் கேட்கிறார், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் போது உன் கையில என்ன இருக்குதுன்னு கேட்கிறார் ஆண்டவர். என் கையில அந்த கொம்பு தான் இருக்குது, கோல் தான் இருக்கு, அதை கீழே போடு அப்படின்னு உடனே அதை கீழே போடுறாரு. பாம்பா மாறி உடனே அந்த 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 பாம்பை எட்டி பிடிக்கிறார், எட்டி வார பிடிக்கிறாரு, அது கோலா மாறி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, உன் கையை எடுத்து உன் அறையில போடுன்றார். அவர் எடுத்து அந்த அறையில போடுறாரு. மறுபடியும் கையை எடுத்து பாருங்க, உறைந்த மழையை போல வெண்மையாச்சு, ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு கை. உறைந்த மழைனா ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டி மாதிரி கை இவ்வளவு தூரம் ஆகி போச்சு. அப்ப மறுபடியும் அது உள்ள போடுறார், உள்ள போட்டு மறுபடியும் வெளியிடுறார், நார்மல் கையாயிருச்சு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பது இதுக்கே அடையாளம், இதுவே அடையாளம். போ, நான் உன்னை விடுதலை ஆக்குறார். அந்த கோலை கையில எடுத்துட்டு போட்டார். அந்த கோலை எடுத்துட்டு போய் தான் அவருக்கு அற்புதங்களை செய்யறாரு. கோலை புழுதியில் அடிக்கிறாரு, பேனா வருது, யோர்தான்ல நின்றாரு, யோர்தான் நதி ரத்தமா, நைல் நதி ரத்தமா மாறிடுது. அதுக்கப்புறம் தவளைகள் வருது. எவ்வளவோ அற்புதங்களை அந்த கோலை கொண்டுதான் செய்கிறார். அந்த கோல் மோசேவின் கையிலிருந்து ஆரோன் கைக்கு அது மாறுது. மாறின உடனே ஆரோனை ஆண்டவர் ஆசாரியனா, பிரதான ஆசாரியனா தேர்ந்தெடுக்கிறார். அவன் குடும்பத்தை, அவன் சந்ததியை தேர்ந்தெடுக்கிறார். இவன் தான் என்னுடைய ஆசாரிய ஒழுங்கு செய்வான், இவன் தான் இந்த மகாபரிசு ஸ்தலத்துல வரணும். அவர் சொல்லிறாரு, இதெல்லாம் அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழிய நியமத்தை, முறைமையை ஆண்டவர் தான் கற்றுத்தராரு. ஊழியம் இப்படிதான் இருக்கணும், பலி இப்படிதான் இருக்கணும், நன்றி பலி இப்படி இருக்கணும், அசைவாட்டு பலி இப்படி இருக்கணும், தகன பலி இப்படி இருக்கணும், இதெல்லாம் இப்படி செய்யணும். மொத்தம் இளையராமத்துல இருக்கும் அது மொத்தம், இதெல்லாம் இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அந்த கோலை கொடுக்கிறார் கையில, ஆரோன் கையில. அந்த கோலை வச்சுட்டு தான் அவர் அந்த ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிற ஆரோன். இப்ப என்ன ஆச்சு, ஒரு கூட்டம் எழுப்புது. அந்த இஸ்ரவேல் சபையிலேயே ஒரு கூட்டம் எழுப்புது. என்ன கூட்டம்னா, நீ தான் கர்த்தர் கூட தான் பேசுவாரா, நீ சொல்றபடிதான் நாங்க செய்யணுமா, ஏன் எங்க கூட எல்லாம் கர்த்தர் இல்லையா, எங்க கூட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரா, எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லையா, நாங்கெல்லாம் நீ தான் கர்த்தருடைய நேரடி புள்ள,
நாங்களாம் வந்து கர்த்தர் எங்களுக்கு இனமா வாங்கி வச்சிருக்கிறாரா, பல பிரச்சனை. கோராகின் புத்திரர் அவர்கள் பேர். அப்படின்னு கோராகின் புத்திரர் ஒருத்தர் எழுப்பி ஒரு பெரிய திரள் கூட்டத்தையே தன் பக்கம் வலிச்சுக்கிறார். சில அதிருப்தி இருக்கு இல்லையா, ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து ஒரு ஊழியக்காரன் நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு ஊழியக்காரன் எப்பவுமே உங்களுக்கு நண்பனா உங்களுக்கு நல்லவனா தெரியவே மாட்டான். அப்படி தெரிஞ்சானா அவன் நடிக்கிறான் அர்த்தம், அவன் மோசமான ஊழியக்காரன். உங்களுடைய வெறுப்பை அவன் சம்பாதிச்சானா அவன் நல்ல ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் மேல அன்பும் கோபமும் உங்களுக்கு மாறி மாறி வருதுறானா அந்த ஊழியக்காரன் சரியா இருக்கிறான்னு அர்த்தம். எப்பவுமே நீங்க அந்தாவே அந்த ஊழியக்காரன் மேல இருக்கிறீங்கன்னா அவன் நல்ல ஊழியக்காரன்ல சுயலாபத்துக்காக தன் வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்யறான்னு அர்த்தம். அல்லேலூயா. 100% சபையில இருக்கிற எந்த மக்களையும் ஒரு உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு எதிர்பார்க்கிற ஊழியக்காரன் சபையில ஒழுக்கத்தையும் டிசிப்ளினையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஊழியக்காரனால என்னைக்குமே உங்களால உங்ககிட்ட இருந்து நல்ல பேரை வாங்கவே முடியாது. இன்னைக்கு நல்ல ஊழியக்காரன் நீங்க, நாளைக்கு அவன மாதிரி மோசமான ஆள் இல்லைங்க. அல்லேலூயா. அதேதான் இங்க நடக்குது. கர்த்தர் உங்களுதான் இருக்கிறாரா? கர்த்தர் வந்து இப்படிதான் நீ சொன்னதான் கர்த்தர் கேட்பாரா? நீ சொல்றதை நாங்க என்ன செய்யணும், நீ சொல்றதை நானா கேட்கணும், என்ன கேட்டுதான் நீ செய்யணும், கேட்காம எதுவும் செய்யக்கூடாது, பயங்கரமா எழும்புறாங்க. எழுப்பும்போது உடனே மோசே சொல்றாரு, எப்பா இந்த பிரச்சனை வேணும், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒரு தீர்வு செய்யும். என்ன செய்யலாம் அப்படின்னும் போது ஆரோன் கையில ஒரு கோலை கர்த்தர் கொடுத்தார். அந்த கோல் என் கையில கர்த்தர் கொடுத்தது. அதை நான் ஆரோன் கையில கொடுத்திருக்கிறேன். அதுதான் ஊழியத்தினுடைய இடம். அந்த கோல் தான் வசனம். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாம் தலைவர் தானே, 12 கோத்திரம் தானே, இந்த 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு தலைவரை நீங்க தேர்ந்தெடுங்க. ஆளுக்கு ஒரு கோலை நீங்களே ரெடி பண்ணிட்டு வாங்க. அந்த 12 கோலையும் கொண்டு போயிட்டு தேவ சமூகத்துல வைப்போம். எங்க வைப்போம்? தேவ சமூகத்துல வைப்போம். வச்சுட்டு மறுநாள் வந்து பார்ப்போம், எந்த கோலிலே துளிர் விட்டு இருக்கிறதோ அந்த கோல் யாருடைய கோலோ அவன் தான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன். அவன் சொல்றதா நம்ம கீழ்ப்பிடித்து நடக்கணும், கேட்டு நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிப்போம். உங்களுக்கு எனக்கு நடுவில் எது பேதம்? அதெல்லாம் ஒரே இனம் இல்லையா, ஒரே கூட்டம் இல்லையா, எதுக்கு இந்த பேதத்தை, எதுக்கு இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மோசே சொல்றார். சொன்ன உடனே சரி இது நல்ல ஆலோசனை தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இஸ்ரவேலில் இருக்கிற 12 கோத்திரமும் 12 கோல்களை கொண்டு வருகிறது. அதை மோசே கொண்டு போய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருக்கு முன்பாக வச்சுட்டு, வானத்துக்கு பூமிக்கும் சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ இங்க பிரச்சனையும் குழப்பமாக எழுந்து இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் நடக்கக்கூடாதபடிக்கு, நீர் உம்முடைய ஜனங்களை நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கக்கூடாதபடிக்கு, ஜனங்களை சீர்படுத்த பண்ணக்கூடாதபடிக்கு, ஜனங்களை ஒழுங்குபடுத்தக்கூடாதபடிக்கு இங்கே குழப்பங்கள் நீர் எழுந்திருக்கிற ஆண்டவரே, இதுல யார் பெரியவங்க, யார் சொல்படி கேட்கணும்னு சொல்லி நீங்க தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி அங்க வச்சுட்டு வந்துடுற. மறுநாள் காலையில போய் பார்த்தா ஆரோனுடைய கோல் மட்டும் தான் அங்க துளிர்த்து இருக்கிறது. துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூ பூத்து பிஞ்சு விட்டுருது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்த 12 பேரையும் மத்த 11 பேரையும் தூக்கி போட்டாங்க. அழைப்பும் அபிஷேகமா எல்லாருமே இருக்காது, எல்லாருமே இருக்கும். ஆனா அழைப்புன்றது ஒன்று தனி. சபையின் பக்தி விருத்திக்காக அவர் சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக, மேய்ப்பராக, போதகராக. இது வந்து அனாயிண்டிங், இது வந்து அழைப்பு. இந்த அழைப்புக்கு எல்லாம் விளையாடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியில் இருக்கு. எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்கு. மன்னா எதை குறிக்கு என்னென்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். உடன்படிக்கை பெட்டியில என்னெல்லாம் இருக்கு? மன்னா இருக்கு, கற்பனை பலகை இருக்கு, அப்புறம் கோல் இருக்கு. 3 இருக்கா? மன்னானாலும் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டதான் மன்னா. கற்பனை பலகை அப்படின்னாலும் அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆரோனுடைய கோல் என்றாலும் கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறதுனா இதுதான் உடன்படிக்கை பெட்டி. எல்லாம் கரங்களை தூக்கி காட்டுங்க, உயர்த்தி காட்டுங்க. இந்த பைபிளை நீங்க கொண்டு வர மறந்துறீங்க, இந்த பைபிளை மறந்துறீங்க, அப்ப யோர்தான்ல மாட்டிதான் செய்வீங்க. என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறேன், புது பைபிள் வச்சிருக்காரு. நான் பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் புது பைபிள் வச்சிருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் புது பைபிளோட இருக்கிறீங்களே பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, தம்பி தான் கூட இருக்கு, தம்பி நான் நிறைய பைபிள் வாங்கியிருக்கிறேன், ஆனா அப்ப கூட ஒரு புதுசா ஒரு புது பதிப்பு பைபிள் வருதுறான்னா என் கண்ணில் அந்த பைபிள் பட்டுச்சு, நான் விடவே மாட்டேன், அந்த பைபிள் நான் வாங்கிடுவேன். வீட்டுல எத்தனை பைபிள் இருக்கு? நிறைய இருக்கு. ஆனா புதுசா ஒரு பைபிள் வருது அப்படின்னா, புது மாடல்ல வருது அப்படின்னா விடவே மாட்டேன், அந்த பைபிளை நான் வாங்கிடுவேன்.
அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிரேஸ், பைபிள் மேல ஒரு ஆசை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இதை பார்த்தா விட்டுறாரு. அததான் சொல்றாரு, இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு பின் செல்லுங்கன்னு அவர் சொல்றார், விட்டுறாதன்னு சொல்றார். ஏன் பின் செல்லணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு அதை பின்தொடரணும் ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த செய்தியினுடைய கருப்பொருளே தான். இத சொல்றேன், கவனிங்க. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமாய் இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படி அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நடக்க வேண்டிய வழி இதுதான் நீங்க பார்க்கும்படி இதற்கு சமீபமா நீங்க வரக்கூடாது. இதுக்கு சமீபமா நீங்க வராம என்ன பண்ணணும், நீங்க இந்த வார்த்தை என்ன பண்ணணும், நீங்க நடக்க வேண்டிய வழி உங்களுக்கு காட்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நடக்க வேண்டிய வழியை இந்த வார்த்தை உங்களுக்கு காட்டும். ஏன்னா, ஏன் வழியை காட்டும்? நீங்க வழியை தெரிஞ்சுதான் போகணும், வழி தெரியாம போக கூடாது. ஏன்னா, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இந்த வழியை நீங்க போனதில்லை, நீங்க போகாத வழியில நீங்க போறீங்க. அதனால உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காகவே கர்த்தர் இந்த உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் எதுவா இருந்தாலும் இந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு வழிகாட்டும். இந்த வசனம் உங்களுக்கு வழிகாட்டும். அல்லேலூயா. ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. நாளைக்கு அதை செயல்படுத்த போறீங்க. நாளைக்கு இதுதான் நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நாளைக்கு அதை செய்து முடிப்பேன் யாரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாளை என்பது நமக்கு தெரியாத வழி. நாளை என்பது தெரியாத வழி, தெரியாத வழி. ஒருவனும் நாளை பார்த்ததில்லை. நம்மோடு கூட இருக்கிற எவனும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. நாளை தான் நாம் தெரியாத. அததான் சொல்றாரு, இது வரைக்கும் இந்த வழியா நீ போனதே இல்லை. அதனால உனக்கு வழி காட்டணுன்றதுக்காக கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை உனக்கு முன்பாக அனுப்புகிறார். அதனால அதை விடாத பிடிச்சுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றது எழுதி வச்சுக்கோ, மனசுல தெரிய வச்சுக்கோ. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, நீ எங்க நின்னாலும் சரி, என்ன எப்பேற்பட்ட நிலைமையில இந்த பிரச்சனை சூழ்ந்து கொண்டாலும் சரி, ஒன்னே ஒண்ணு, வழி தெரியல அப்படின்னா உங்களுக்கு வழி காட்டுறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. அததான் அவர் சொல்றாரு, இதற்கு முன்னே இந்த வழியா நீ போனதில்லை, உனக்கு வழி காட்டுறதுக்காக ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய வார்த்தை முன்னாடி போகுது. அது முன்னாடி போயிட்டு நீ பயப்படுற பாரு அந்த யோர்தானை, அதையே தடுத்து நிறுத்தி உனக்கு வழி கொண்டு பண்றது. அல்லேலூயா. இப்ப சொல்லணும், யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று சொல்லி கேட்ட பொழுது நீங்க சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோர்தான் பிரவாகித்து வந்தால் என்னோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையை கொண்டு யோர்தானிலே நான் நீந்தியே செல்வேன், யோர்தானை தடுத்து நிறுத்தி நடந்து செல்வேன் சொல்லணும். அல்லேலூயா. தைரியமா இருக்கணும். என்ன சொல்லணும், காலாட்களோட ஓடும் பொழுதே உன்னை இலக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? நான் குதிரைகளோடு ஓடுவேன். எப்படி? என்னிடத்துல ஜெபம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது, அதனால குதிரையோட வேகமா ஓடுவேன். அப்ப ஆண்டவர் கேட்கிற, சமாதானம் நிறைந்த தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது என்ன செய்வான்? யோர்தான் உன்னை கொன்னுடுவேன், உன்னை மூச்சு தண்ணீர் அடிச்சிடுவேன், உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும், இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னோடு இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், அந்த வார்த்தையை நான் பின்தொடர்றேன். என்கிட்ட பைபிள் இருக்கு, கர்த்தர் என்கிட்ட பைபிளை கொடுத்திருக்கிறாரு, அந்த பைபிள், அந்த ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வழிகாட்டும், அந்த வார்த்தையை நான் பின்தொடர்வேன். பின்தொடர்ந்து யோர்தானை நீந்தி செல்வேன், அல்லது யோர்தானின் தண்ணியை என் இஷ்டத்தின் பிரகாரம் தடுத்து நிறுத்தி அதில் நடந்து செல்வேன், நான் ஜெயிப்பேன்.